முதல் கட்டமாக ஒரு 20 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த 20 20 வழக்கு வழக்குகளில் ஆட்கொணர்வு மனு, அந்த காணாமல் ஆக்கப்பட்ட யுத்தத்தின் கடைசி நாட்களில் நேயர்களுக்கு அதை விளக்கமாக சொல்வதாக இருந்தால் குறிப்பாக எந்த சந்தர்ப்பத்தை ஒட்டிய வழக்குகளாகவே இருந்தன? ஆம், யுத்தம் முடிவடைந்து கொண்டிருக்கிற அந்த 2009ஆம் ஆண்டு மே 18, 19ஆம் திகதிகளில் வன்னியில் இருந்த அந்த அவ்வளவு மக்களும் ஒரு குறுகிய ஒரு நிலப்பரப்புக்குள் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்கள் நெடிய தூரம் அவர்கள் பயணம் செய்து விமானங்கள் குண்டுமழை பொழிந்து அவர்களை அந்த நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உயிர்களையும் மற்ற குடும்பத்தின் உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறுகிய நிலப்பரப்பிற்குள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த கடைசி கட்டமாக முல்லைத்தீவு அந்த இராணுவ முகாமுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கடைசி நாட்களில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், எல்டிடி இயக்கத்தில் ஒரு நாளாவது இருந்தவர்கள் கூட சரணடைய வேண்டும் என்று. அந்த அறிவித்தலை மனதில் கொண்டு நிறைய பேர் அடைந்தார்கள். அவர்கள் சரணடைந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், அவர்கள் குடும்பத்தவர்களுக்கு முன்னிலையிலேயே இராணுவ அதிகாரிகளிடம் அவர்கள் சரணடைந்தார்கள். எனவே இத்தகைய சரணடைந்தது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தான். எனவே நிறைய சாட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் சரணடைந்தவுடன் அவர்களுடைய பெயர் விவரங்களை எடுத்து புத்தகங்களில் பதிந்து அதன் பிறகு சிடிவி பஸ்களில் அவர்களை பயணித்து அவர்களை ஏற்றிவிட்டார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்றே இந்த குடும்பத்தினருக்கு தெரியாது. எனவே இவருடைய கண்முன்னாலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய அந்த விஷயம் இதுவரைக்கும் அறியப்படாமல் இருக்கிறது. அதற்காகவே இந்த ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் ஒரு கட்டத்தில் அங்கு சாட்சியம் அளித்த ஒரு உயர் அதிகாரி, மேஜர் ஜெனரல் தரத்தில் உள்ளவர் சொன்னார், அந்த நாட்களில் சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியல் எங்களுடைய இராணுவ தலைமையகத்தில் இருக்கின்றது என்று. அப்படி சொல்லியிருந்தும் கூட அதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு கட்டளையிட்டது அந்த பெயர் பட்டியல் அடங்கிய அந்த பதிவு புத்தகத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு. ஆனால் அடுத்த கட்டமாக அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த பெயர் பட்டியல் அது உண்மையாக புனர்வாழ்வு செய்யப்பட்டவர்களின் அந்த பட்டியலை கொண்டு வந்து கொடுத்தார்கள், இதுதான் எங்களிடம் இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய விவரங்கள் இராணுவத்திடம் இருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அதாவது இராணுவத்தினர் அந்த குறிப்பிட்ட அந்த மக்களை பஸ்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே தான் வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்புகளை அளித்தது. அதாவது இவ்வாறாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை அந்த பொறுப்பு அரசாங்கத்தையே சாரும். ஏனென்றால் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இராணுவமே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு அரசாங்கம்தான் பொறுப்பு, இராணுவம்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் இராணுவத்தினர் அடுத்த திகதியில் இந்த காணாமலாக்கப்பட்ட நபர்களை ஆஜர்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டது. ஆனால் அந்த கட்டளையின் பிற்பாடு அரசாங்கம், அதாவது மக்களுக்கு தன்னுடைய ஒரு குடிசனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றிய ஒரு கரிசனம் கொள்ள வேண்டிய ஒரு அரசாங்கமே அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்து அதை அப்பீல் செய்து அந்த வழக்குகள் இப்போது அப்பீல் கோர்ட்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய அந்த விவரங்களில் கரிசனை செய்ய வேண்டிய அரசாங்கமே அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதுதான் ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம். என்னவென்றால், போர்க்குற்றங்களை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் தன்னால் இயன்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மக்களுக்கு இங்கே நம்பிக்கை அருகி போயிருக்கின்றது. தங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்க கூடும் என்ற எந்தவித நம்பிக்கையும் அற்றுப்போய் மக்கள் இருக்கிறார்கள்.